பி. சுசீலா, எல்ஆர் ஈஸ்வரி இருவருக்குமே அவர்கள் வழக்கமாக பாடக்கூடிய பாடலை விட சற்று வித்தியாசமான பாடலாக ஒரு படத்திலே அமைந்திருந்தது. அந்த மாதிரி வாய்ப்பை கொடுத்தவர் கே. பாலச்சந்தர் அவர்கள். கே. பாலச்சந்தருடைய வெள்ளி விழா என்ற படம் 1972ஆம் ஆண்டு வெளிவந்தது. அனைத்து பாடல்களையும் வாலி எழுதியிருக்க, பி. குமாருடைய இசையமைப்பில் வழக்கமாக அதில் ஒரு 5 பாடல்கள் என்று சொல்லலாம். 5மே பாடல்களுக்கென்றே சாதனை படைத்த படம் என்றும் சொல்லலாம். வழக்கமான ஒரு டூயட் பாடல், ஒரு நாள் ஒரு வாள் மம்மி மம்மி, அதை டிஎம்எஸ் பி. சுசீலா அவர்கள் பாடியிருக்க, ஒரு தத்துவ பாடல் எம்எஸ் விஸ்வநாதனுடைய சொந்த குரலிலே உனக்கென்ன குறைச்சல் என பாடியிருக்க, மற்றமுள்ள 3 பாடல்களையுமே பி. சுசீலாவுக்கும் எல்ஆர் ஈஸ்வரிக்கும் வழங்கியிருந்தார்கள். இதில் வித்தியாசமாக பி. சுசீலா அவர்கள் எப்பொழுதுமே ஒரு மங்களகரமான பாடல், காதல் பாடல், அதிகாலையில் பாடக்கூடிய பாடல், மென்மையான பாடல் என்று அவர் பாடிக்கொண்டிருக்க, அவரை இந்த படத்திலே ஒரு ஹை பிச்சிலே பாடக்கூடிய பாடல் ஒன்று கொடுத்திருந்தார்கள். அதே போல் எல்ஆர் ஈஸ்வரி எப்பொழுதுமே ஹை பிச்சில் பாடக்கூடியவர்கள். மேடை பாடல்கள், காதல் பாடல் மட்டுமல்ல, நவரச பாடல்கள், ஒரு மாதிரி சிருங்கார பாடல்கள், இப்படியான அந்த பாடல்கள் பாடிக்கொண்டிருக்க, அவரை போய் ஒரு சாதாரண காதல் பாடல், அதுவும் குரல் ரொம்ப மென்மையாக ஒருவருக்கு மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு ஹஸ்கி வாய்ஸ் என்று இப்போது சொல்லுகிறோமே, அந்த குரலிலே பாட வைத்தார் கே. பாலச்சந்தர் அவர்கள். இது இருவருக்குமே சற்று வித்தியாசமான பாடலாக அமைந்திருந்தது. காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன் என்று எல்ஆர் ஈஸ்வரி தனக்கே உரிய அந்த பாணியை விட்டு மென்மையான குரலில் ஒரு பாடல் பாடியிருப்பார். அதே போல் சுசீலா அவர்கள் நான் சத்தம் போட்டு தான் பாடுவேன், மென்மையாக பாடக்கூடிய அவரை நான் சத்தம் போட்டு தான் பாடுவேன் என்று பாட வைத்தவர் கே. பாலச்சந்தர் அவர்கள். கே. பாலச்சந்தருடைய படங்கள் கருத்துகளுக்காக மட்டுமல்ல, பாடல்களுக்காக சாதனை படைத்த படம் வெள்ளி விழா.